ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் குழையாமல் நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சாதம் எவ்வளோ குழையாமல் உதிராக வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் வந்து இது மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு வாசமாக இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதும் நான் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுட்டு நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு. இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும், பட் கலர் நல்லா இருக்கும். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இன்னைக்கு நான் 4 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேங்க. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வீதம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி எல்லாம் வெந்து மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் முட்டையை வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம முட்டையை வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கு 5 முட்டை எடுத்திருக்கேங்க. அதை அப்படியே இதில் போட்டுடலாங்க. இப்போ இந்த மசாலாலே முட்டையை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசி வெந்து மேலே வந்ததும் முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, அரிசி வந்து வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அதை இது மேலே அப்படியே ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் போட போகிறோங்க. இப்போ இந்த மாதிரி மூடிட்டு மேலே இருக்கிற விசில் எடுத்துருங்க. எடுத்துட்டு சிம்மில் 15 மினிட்ஸ் அப்படியே போட்டோன்னா தம்மில் நல்லா வெந்துருங்க. நம்ம 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஆயிடுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா உதிரியாக குழையாமல் சாதம் வெந்து வருங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குக்கரில் நம்ம குழையாமல் நம்ம முட்டை பிரியாணி பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.